குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேமரா வச்சு இப்படி கொஞ்சம் லோவாக வச்சுருந்தார். எம்ஜிஆர் அங்கே இருந்தார், இங்கே லோ பண்ணார். அப்போ இவர் சுந்தரத்தை சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். சுந்தரம் பிள்ளை கொஞ்சம் கேமரா ஹைட் தூக்குங்க இன்னும் ஹைட் தூக்குன்னு என்னென்னு அப்புறம் பார்த்தா பாம்பேயில் கல்யாணம் நடந்ததுக்கு நான் தான் அவர் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக போயிருந்தேன். வாணி கணபதி அது இளையராஜா நடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா நம்மளை வித்தியாசமாக எடுக்கிறாங்க. அதனால தான் எனக்கு என்னென்னா அதுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் கங்கை அம்மன் அவர் படங்கள் எல்லாத்துக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கூட இளையராஜா அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்தாரு. எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி ஏதோ கமல் அவர் ஃபோட்டோகிராஃபியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆரம்ப காலத்தில் எனக்கு சொல்லுவார், ரவி நீ இந்த அம்பர்லா இதெல்லாம் வச்சு எடு அப்படி இப்படின்னு சொல்லுவார். நமக்கு ஷார்ட் லைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் நாங்கள் இப்போ ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். இவர் மட்டும் போய் ஓரமாக நின்றுக்கிட்டு இந்த ஷார்ட்டை வச்சுலாம் அந்த படத்தில் சீன்ஸ் இருப்பாங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம ஸ்டீல்ஸ் ரவி சாரை மீட் பண்ண போகிறோம். தமிழ் திரையுலகில் பல சிறப்பான புகைப்படங்கள் எடுத்தவர் ஸ்டீல்ஸ் ரவி சார். வணக்கம் ரவி சார். முதல்ல உங்களுக்கு இதில் ஆர்வம் எப்படி சார்? உங்கள் அப்பாவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. ஆமாம், அப்பா ஒரு 4-5 படம் திருநீலகண்டர்னு டிஆர் மகாலிங்கம் சவுகார்ஜனி நடித்த படம் அதில் ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக அதில் தான் என்ன அப்போ எனக்கு ஃபோட்டோகிராஃபி பெருசாக தெரியாது. அவரோட பேர் சார் ஜி வெங்கட்ராமன் அவர் பேர். சரி சரி, ஜிவி ராமன் தான் கூப்பிடுவாங்க. அவர் அழைச்சிட்டு போய் ஒரு நாள் ஷூட்டிங்கில் ஒரு நடராஜ சிலை அங்கே ஷார்ட்டில் இருந்தது. அதை மம்மியா கேமரா கொடுத்து அதை எடுக்க சொன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எடுத்த இது ஃபோட்டோஸு. மேபி அந்த நடராஜரோட ஆர்டர்னால தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு மேலே சுபாஷ் சுந்தரம்னு ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் தான் என் குருநாதர். அங்கே ஆஃபீஸ் போயிருக்கும்போது மேலே அழைச்சி போய் அறிமுகப்படுத்தினார். அப்போ அங்கே உட்காரும்போது எல்லா பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு பொலிட்டிக்கல் பற்றி பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் அவர். அப்போ ஒரு மசால் வடையும் டீயும் வாங்கி கொடுப்பாரு எல்லாருக்கும். டெய்லியும் ஒரு 10 பேர் மினிமம் இருப்பாங்க. அப்போ நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அது நமக்கு என்னென்னா அப்போ சாப்பிட்டதுக்காக திருப்பி நன்றியோடு இருக்கணுன்றதுக்காக அவங்க ஃபோட்டோஸ்லாம் பிரிண்ட் போட்டு வாஷிங்க்கு அங்கே போட்டுருவாங்க. அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறணும். அதை நான் வாஷ் பண்ணுவேன் நான். அப்படியே இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு கேமரா கொடுத்து நம்மளுக்கு ட்ரெயின் அப் பண்ணது கற்றுக் கொடுத்தாரு. அவர் எம்ஜிஆர் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்காரு. பல்லாண்டு வாழ்க்கை, அப்போ நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிங்க. ஆமாம், நான் ஒரு 3 படம் இதயவினை, சிரித்து வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ்க்கை 3 படம் ஒர்க் பண்ணார். அதில் நான் அவர் அசிஸ்டண்டாக கூட போயிருந்தேன் நான். அதில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, இப்போ அப்போ தான் இதெல்லாம் விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபியில் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இதயவினைக்கு ஸ்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தார் ஒரு ஸ்டுடியோவில். அவருக்கு ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு எடுக்கிறது அது சுபாஷ் சந்திரன் சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா மணியன் சாரோட ஃப்ரெண்டு இவர். அதனால் மணியன் சாரோட படம்னால அவருக்கு அந்த படத்தை கொடுத்தாங்க. இவர் கேமரா வச்சு இப்படி கொஞ்சம் லோவாக வச்சுருந்தார். ஸ்டாண்டு போட்டு தான் அப்போல்லாம் எடுக்கணும். எம்ஜிஆர் அங்கே இருந்தார், இங்கே லோ பண்ணார். அப்போ இவர் சுந்தரத்தை சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். சுந்தரம் பிள்ளை கொஞ்சம் கேமரா ஹைட் தூக்குங்க இன்னும் ஹைட் தூக்குன்னு என்னன்னா பார்த்தா அவரோட ஹைட்டுக்கு தூக்க சொல்லிட்டார். என்னென்னு அப்புறம் பார்த்தா அவருக்கு அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் இந்த இடம் தொங்கும், ஏஜ் ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் அவர் அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அவர் அதை கேமரா ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நாகராஜ ராவ் தான் லெஜெண்ட். அவர் தான் அவரோட படங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி, ஏன்னா அவர் இந்த டிஃபெக்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணி எடுக்கக்கூடியவர். சினிமா கோர்ஸ்னால அவருக்கு இது தெரியாததுனால அவர் சொன்னார் இப்படி இந்த ஹைட்டு தூக்கி. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அப்படின்னு எடுக்கக்கூடாது, எடுத்தா இங்கே இது தெரியும் அப்படின்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ப்ளஸ் மைனஸு அந்த விஷயங்கள். அதான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆர் எடுத்திருக்கீங்களா? பல்லாண்டு வாழ்க்கை ஷூட்டிங் போது ஒரு நாள் மணியன் சார் ஏதோ என் குருநாதர் அவரோட பர்சனல் ஒர்க் ஏதோ அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். அது வரைக்கும் நீ இந்த எடுயான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், கேமரா கொடுத்து போனார். அப்போ அவர் ஜெயில் செட்டப்பு, அதில் உட்காந்து கைதி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி செட்டப்பு. ஸ்டில் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு தட்டில் கை வச்சுட்டு அப்படி போஸ்ட் பண்ணார். நான் சொன்னேன், இல்லைங்க அது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆக்ஷன் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இது ஒரு போஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. கூட இருக்கணும் அப்படியே எடுங்கன்னு கூட எல்லாம் ஜால்ராங்கள் இருப்பாங்கல்ல, டச்சப்பு அவங்க இவங்க எல்லாம் அப்படி நம்மளை பயமுறுத்தினாங்க.
அவர் இது சும்மா இருங்க அப்படின்னு என்ன வேணும் எப்படி வேணும் தம்பி அப்படின்னா அப்போ சொன்னேன் இல்லை இந்த ஆக்ஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி எடுத்தேன் நான். அப்படி தான் நம்ம அதில் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அவரை அங்கே எடுத்த இது நான் ஃபோட்டோ. சினிமாவுக்கு எடுத்த அதே நேரத்தில் நீங்கள் வந்து பத்திரிகைகளுக்கு எடுத்தீங்க இல்லையா சார்? அதுவும் சுபாஷ் சுந்தரம் சாருங்க போகிற இடத்துலலாம் எடுத்துருக்கீங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாரும் எடுத்திருக்கீங்க நீங்கள். அந்த அதில் காமராஜர், கலைஞர் இவங்களாம் கூட எடுத்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அவர் சுபாஷ் சுந்தரத்தின் கூட இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பத்திரிகை ஃபோட்டோகிராஃபி போக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்திரிகை ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா காலையில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எடுக்கலாம் ஃபோட்டோ, அது ஈவினிங் வந்து ஒரு காபுலர் எடுக்கலாம், செருப்பு தைக்கிற அந்த இல்லை அந்த ரேஞ்சு நம்ம வந்து மீட் அந்த டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பேப்பரில் நம்ம மீட் பண்ண முடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சமூகம் என்னமோ எனக்கு நான் அதில் தான் கொஞ்சம் பரபரப்பாக எடுத்திருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு பீரியடில் ஆனந்தவுடன் மணின்னு ஒரு நாள் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பத்திரிகையில் வரும். அப்பப்போ இவருக்காக போய் எடுக்க போவேன். இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து அண்ணா ஸ்டாச்சு மேலே ஏறி அங்கே பக்கத்தில் ஏணி மேலே ஏறி அண்ணா கை காட்டுவார். இவங்கெல்லாம் போவாங்க, அண்ணா சமாதி நோக்கி போகிறாங்க. யாரும் எடுக்காத அங்கிள் நான் என்ன பண்ணேன், மேலே இருந்துட்டு அவர் கை காட்டுவார். இங்கே கலைஞர் பின்னாடி க்ரௌடெல்லாம் போவோம். அப்படி அதை நோக்கி போகிற மாதிரி இவங்க கை காட்டுற திசையை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எடுத்தேன். அப்போ இந்த பத்திரிகைகள்லாம் அப்போ அலையோசை, மக்கள் குரல், இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் எல்லாத்தையும் வந்தோன்னே அது பார்த்து யார் எடுத்திருக்கா என்னன்னு கேட்டு மணியன் சார் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி ஆனந்தோடனுக்கு வந்துடுறியா, வேலைக்கு வந்துடுறியான்னார். நான் சொன்னேன் இல்லை சார், சாரி, நான் லைஃப் லாங் என் குருநாதர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் மாதிரி கலைஞருக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபிக் சென்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிம்பாங்க. இல்லை, எனக்கு கலைஞர் கூட அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இல்லை. இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா அவர் ஃபங்க்ஷன் ஸ்டேஜிலலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் போய் தான் எடுத்திருக்கேன். இண்டிவிஜுவலாக இப்போ அவரோட வீட்டில் போய் எடுத்து அந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. நான் மெயினாக வந்து ஏன்னா நான் மெயினாக ஒரு பீரியடுக்கு அப்புறம் சினிமா சைடுக்கு என்னை எல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட இருக்கும் சுபாஷ் சந்திரத்தில் இருக்கும்போது பத்திரிகைக்காக எடுக்கிறதுக்கு சினிமா ஆர்டிஸ்ட்டை போய் எடுக்கிறது போகிறது இதுக்கெல்லாம் சித்ரா லட்சுமணன் தான் எனக்கு வந்து அப்போ ஹெல்ப் பண்ணுவார். கூட கூட்டு போய் ஆர்டிஸ்ட்லாம் அறிமுகப்படுத்தி விடுவார். அப்படி எடுக்கும். அதனால நான் பொலிட்டிக்கல் சைடு கொஞ்சம் கம்மி டச் ஆகி போச்சு. அஃப்கோர்ஸ் காமராஜ் சார் அவரோட ஃபங்க்ஷன் அவரோட ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த காலத்தில். ஏன்னா என் பர்த்டே அவர் பர்த்டே தான் என் பர்த்டேவும் அவரோட மீட்டிங்கு ஊர்வலம் இதெல்லாம் அப்படியே போவேன், கூடவே போவேன். அந்த மாதிரி கொஞ்சம் இன்சிடென்ட்ஸாக இருக்குது. பட் அவரோட ஃபோட்டோ எடுக்கலாம் போயிருக்கேன் நான். அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி இது 1-2 வாட்டி வீட்டில் போய் எடுக்க போகும்போது போயிருக்கேன். அவ்வளோதான் வழியா. மற்றபடி சினிமா சைடு போயிட்டேன் நான். நீங்கள் அப்படி சினிமா சைடு போகும்போது தான் எம்ஜிஆர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, ராதா சரோஜா எம்ஜிஆர். அது என்னன்னா பெரிய பிரச்சனை. ஆமாம், அது என்ன ப்ராப்ளம்னா நான் ஆக்சுவலாக வந்து அப்போ தான் வந்து அவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து எல்லாரையும் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தார், அதிமுக. ஆமாம், அது சத்யா ஸ்டுடியோவில். அந்த செட்டுக்கு வாசலில் எல்லாரும் உட்கார சேர் போட்டு எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து செட்டு ஷூட்டிங் ஷார்ட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அப்போ நான் சும்மா இல்லாமல் உள்ளே செட்டுக்குள்ளே போயிட்டேன். நான் போய் அவங்க சாங் எடுத்திருந்தாங்க. ராஜா சரோஜா சாரி ஒரு உருற மாதிரி சாங்கில் எடுத்திருந்தது ஷார்ட்டு. ஆக்சுவலாக என்ன அவர் தெரியாமல் எதுவும் எடுக்கக்கூடாது. அப்போல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி எடுக்க மாட்டேன் ஜென்ரலாக. இப்போ இது சொல்லி தான் சார் ஸ்டடின்னு சொல்லி எடுப்பாங்க. அப்போ அவர் அந்த போஸ்ட் என்ன போஸ்ட்டோ அது பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிற அந்த மாதிரி போஸ்ட் தான் பண்ணுவார். அவர் பேசிக்கலாகவே அந்த மாதிரி ரொம்ப லேடிஸ் கூட ரொம்ப இது இல்லாமல் பெருசாக இல்லாமல் இமேஜ் கவனமாக பார்த்துக்குவார். அப்போ இது இப்படி எடுக்கிற மாதிரி டேக்கில் சாங்கில் எடுப்பாங்கள்ல, அப்படி எடுக்கிறது. அது எடுக்கும்போது நான் ஆக்ஷனில் கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். அது எடுத்து அன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் பார்த்தோன்னா குருநாதருக்கு தான் நல்ல இந்த மாதிரி வித்தியாசமான போட்டோ இருந்தால் போட்டுவார். உடனே அதை போட்டு விட்டார். போட்டோடனே அது இதாகி அடுத்த நாள் இவர் ஆரம் வீரப்பன் ஃபோன் பண்ணி என்ன எப்படி இது எடுத்தீங்க, ஆய்வு யார் எடுத்தது, எப்படி எடுக்கலாம் அது ஆய்வுன்னு சத்தம் போட்டார். அப்புறம் என் குருநாதர் சொல்லி சமாளிச்சார் அவர். நீங்கள் சினிமாவில் வந்தது வந்து முதல் படம் உங்கள் பேரை போட்டது வந்து பைரவி. பைரவி வந்து ரஜினிக்கும் அது வந்து அவர் ஹீரோவான முதல். ஆமாம், அவருக்கு மெயினாக அதில் ஆன்டி ஹீரோ வந்து ஒரு வில்லன் ஹீரோ மாதிரி பண்ண. அந்த வாய்ப்பு எப்படி வந்து சார்? நடிகை ஸ்ரீபிரியாவுக்கு நான் முன்னாடி ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும்போது எல்லாம் தெரியும். அவங்க எங்கே ஷூட் இருந்தாலும் அவங்க அம்மாவும் அவங்களும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ரவி இங்கே ஷூட் இருக்குது, நல்லா இருக்க ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் இருக்குது, வாங்க அப்படின்னு நம்மளை அவங்களா ஃபோன் பண்ணி நம்மளை வர வச்சுலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஒர்க்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் கேட்கக்கூட இல்லை, அவங்களா என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவர் நம்ம ப்ரொடியூசர் கலைஞானந்த் சார்கிட்ட முன்னாடி நம்மளை தெரிஞ்சதுனால அவர் வந்து அந்த படத்துக்கு நம்மளை ஒர்க் பண்ண சொல்ல இது பண்ணார். அவர் அந்த படம் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து. ஏன்னா அதில் இருந்தால் பாம்பு
பிடிச்சிருக்க ஆமா, மாதிரி ரஜினி ரஜினி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் எடுத்துப்பேன். அவர் அதை பயப்படலாம் பண்ணலையா இல்லை, அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி எடுத்து இது பண்ணார். பட் என்னன்னா இப்படி எடுத்து பண்ணும்போது எடுத்து இப்படி தூக்கி போட்ட மாதிரி தான் ஷார்ட். நான் தான் சும்மா அது ஏன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது எடுக்கணுன்ட்டு அவர் ஸ்டைல்லே நம்ம இப்படி வாங்க அந்த வாலுக்கு நடுவில் அவர் ஃபேஸு இப்படியெல்லாம் நிறைய எடுத்தேன். ஓ சரி சரி. அப்படி வித்தியாசமாக எடுத்து அவரும் போஸ்ட் பண்ணி பொறுமையாக போஸ்ட் பண்ணார். நீங்க எடுத்த போட்டோஸ் இப்போ வந்து நிறைய பரபரப்பை கிளப்பிடுச்சு. உதாரணமா வந்து ஜெயலலிதாவும் சிவசங்கரியும் உட்கார்ந்துருக்க ஒரு போட்டோ வந்து ஆமாம் ஆமாம், நிர்மலா சீதாராமனும் ஜெயலலிதாவும் அது உட்கார்ந்துருக்க ட்ரோல் photo பண்ணி இது வந்து பண்ணாங்க. அது எப்படி அப்படி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு தெரியல. அது மேகசின்காக எடுத்தா சார்? ஆமாம், அது வந்து ஒரு மேகசினுக்காக கவர் பேஜுக்காக எடுத்தது. இது இல்லாமல் அவங்க தனியாக மேக்கப் போடுற மாதிரி ஆமா, அந்த கண்ணாடி கண்ணாடி பார்க்கறது அது மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்தேன். தனியாகவும் கொஞ்சம் எடுத்தேன் நான். அவங்க எப்படி சார் கோஆப்ரேட் பண்ணுவாங்க பிரஸ்? சில நடிகைகள் வந்து எனக்கு மேலே ஒரு பிரியத்தோட போஸ்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. ஓ சரி. அவங்களுக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் வந்தால் போஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப இனிஷியேட் எடுக்க மாட்டாங்க. இப்போ சிவம்னு இருந்தார், ஒரு பெரிய லெஜெண்ட் ஃபோட்டோகிராஃபர், சரி. பேசும் படத்தில் இருந்தார். அவர் இவங்களுக்கெல்லாம் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இருந்தார். எப்படி நல்லா ஜெயலலிதா. ஆமாம், அவங்க ஏதாவது நல்லா வித்தியாசமாக எடுக்கணும் போகணுன்னா அவங்கள கூப்பிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் ஒன்றும் அந்த மற்றபடி நீங்க அவங்கள அவ்வளோ க்ளோஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு தான் நம்ம மீட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஃபங்க்ஷன் மிஷின் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அவ்வளோதான். நமக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களோட இன்ட்ராக்ஷன். ரஜினி கமல் உங்களுக்கு அதிக நெருக்கம் கமலா? ரெண்டு பேருமே, ஏன்னா நம்ம ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் தான் ரெண்டு பேருமே தெரியும். இப்போ பைரவி ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி கூட நம்ம ரஜினியை வந்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் தான் தெரியும். இல்லை, இவனும் அப்படி தான் தெரியும். இவர் அதுக்கு முன்னாடி இருந்ததுனால இன்னும் முன்னாடியிலேருந்து பத்திரிகை, இன்ஃபேக்ட் அவரோட பாம்பேயில் கல்யாணம் நடந்ததுக்கு நான் தான் அவர் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக போயிருந்தேன். வாணி கணபதி கல்யாணம். அது பாம்பேக்கு எல்லாம் இங்கே கூப்பிட்டு போனாங்க, ப்ரெஸ்ஸும் கூப்பிட்டு போனாங்க, என்னையும் இவர் சைடு கூப்பிட்டு போனாங்க. சுபாஷ் சந்திர ஆர்டர் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் போயிருந்தேன். கமல்லே வந்து சுபாஷ் சுந்தரம் சார் ஆஃபீஸ் அடிக்கடி வருவார் அப்படிம்பாங்க. ஆமாம் ஆமாம், அவர் அதனால ஒரு நெருக்கம் அதிகமாக இருக்கும். இல்லை அவரும் அதான் சொன்னேன், என் குருநாதர் வந்து அவருக்கு தெரியாத ஆர்டிஸ்ட் கிடையாது, அப்படி நல்லா பழகுவார். அவங்களுக்காக ஏதாவது ஒன்றுன்னா உயிரை கொடுத்து செய்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அதனால எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே வருவாங்க, டைரக்டர்ஸு நிறைய பேர் அங்கே வரும். இளையராஜெல்லாம் அவங்க அடுத்து தெரு நான் ஃபோட்டோ அவங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக எடுத்து இங்கே வந்து சொல்லுவாங்க, ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. அது இப்படி தான் நான் போய் எடுத்து அப்படி தான் எனக்கு அவங்களோட பரிச்சயம். நீங்கள் இளையராஜா பிரதர்ஸ் 3 பேர் ஒரு ஸ்கூட்டர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது யாருக்கும் தெரியாமே நிறைய அதே ட்ராவல் பண்ணுவோம். அது சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேருந்து நான் அவரை எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த அன்னக்கிளிக்கு, ஏன்னா நான் இந்த ஃபிலிமாலயா மேகசின் தான் என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு ஸ்டில்ஸ் ரவின்னு பேர் கொடுத்ததே அவங்க தான். அது வரைக்கும் சுபா ரவி பிராக்கெட் சுபான்னு இருக்கும். அப்படி தான் இருந்தது. அப்படி தான் நம்மளை வந்து இது பண்ணார் அவர். அப்போ ஃபிலிமாலயா வந்து பஞ்சநாச்சலமாக அதில் கனெக்டட் இருந்தேன். அதனால நீ போய் இந்த இன்னைக்கு இளையராஜா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் போய் படம் எடுத்துகிட்டு வாங்கினேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் போய் படம் எடுத்தேன். ஏன்னா முன்னாடி பழக்கம் இருந்ததுனால ஈஸியாக நான் போய்ட்டு இப்படி அப்படிலாம் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளும் வந்து அப்போ கங்கை அம்மனும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். ஃபோட்டோகிராஃபியோட இல்லை, இளையராஜா சூப்பர் ஃபோட்டோகிராஃபர் அவர். பட் கங்கை அம்மனுக்கு என்னென்னா ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். இன்ஃபேக்ட் அவரை வச்சு ஸ்விம்மிங் பூலில் ஃபுல் சூட்டோட அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் நான். அந்த மாதிரி அவர் இன்ட்ரெஸ்டாக இந்த மாதிரி எடுக்கலாம் ரவி, அந்த மாதிரி எடுக்கலாம்னு எனக்கு அவரும் கொஞ்சம் ஐடியா கொடுப்பார். நாமளும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். யூஸ்வலாக இருக்கிறதுலாம் பேசிக்கலாகவே நம்ம வந்து 10ஓட 11 இருக்கக்கூடாது, நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். அதனால நான் வந்து ஏதாவது இப்படி எடுக்கலாம். அப்புறம் இளையராஜா நடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா நம்மளை வந்து வித்தியாசமாக எடுக்கிறாங்க. அதனால தான் எனக்கு என்னென்னா அதுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் கங்கை அம்மன் அவர் படங்கள் எல்லாத்துக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. எல்லா படமும் ஒர்க் பண்ணேன். பட் ஒரு நாள் அவரோட மேனேஜர், அவரோட மச்சான மேனேஜர், அவர் சொன்னார், கங்கை அம்மன் சொன்னார், இந்த மாதிரி ரவி வந்து நம்ம படத்துக்கு எல்லாத்துலேயும் சொல்லணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்மளை பப்ளிசிட்டி பண்ணி நம்ம யாருன்றது ப்ளஸ் எல்லா பத்திரிகைக்கும் வெளியே உலகத்துக்கு தெரிய வச்சாரு அப்படின்னு சொன்னார். அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது. இளையராஜா கூட இப்போ இந்த பயோபிக் எடுக்கும்போது தனுஷ் எடுத்த ஸ்டில்லு பழைய இளையராஜா ஸ்டில்லோட கம்பேர் பண்ணுவோம். அந்த ஸ்டில்லு நீங்கள் எடுத்தது தான் இல்லையா? அந்த ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டில் இப்போ கூட இளையராஜா அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்தாரு எனக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி ஏதோ இது பண்ணுறாரு போல இருக்குது. யூடியூபோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது அதுக்கு வேணும்னு சொல்லி அவரோட மேனேஜர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லா ஃபோட்டோஸும் அவருக்கு கொடுத்து. நீங்கள் கங்கை அம்மனோட நெருக்கத்தை பற்றி சொன்னீங்க. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தா மோகனுக்கு வந்து பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு. ஆமாம் அது ஏன்னா மோகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்டு.
நான் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவன் ரூமில் தான் இருப்பேன். நான் மோகன் ரூமில் தான் இருப்பேன். சரி. அவன் நல்ல கேரக்டர், ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனு. சாதாரண ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடலாம், போகலாம், அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட இந்த பிஹேவியரு, அது இதெல்லாம். அதனால் எனக்கு ஷூட்டிங் எனக்கு நான் கோபாலபுரத்தில் இருந்தேன், அவன் பாம்புக்குடவில் தான் தங்கியிருந்தான். சரி, எனக்கு அங்கேருந்து நியர்பை தான். அதனால் டக்குன்னு வந்துடுவேன். அவங்க உட்காந்து ஒன்றா சினிமாவுக்கு போவோம். அவனும் என்ன வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இந்த ஸ்மோக்கு 2 பேரும் கிடையாது, ட்ரிங்க்ஸு கிடையாது. அதனால ஈஸியாக ஜெல் ஆகிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி மதர்லேண்ட் பிக்சர்ஸில் வேறு ஆர்டிஸ்ட் ஏதோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ இது கேள்விப்பட்டு என்னென்னா சுரேஷ் தான் நடிக்க வேண்டியது. ஏன்னா பன்னீர் புஷ்பங்களில் நானும் ஒர்க் பண்ண கங்கை அம்மன் படம் அது. அதில் தான் இந்த படத்துக்கும் கங்கை அம்மன் தான் இன்சார்ஜ். ஏன்னா இளையராஜா தான் ஃபஸ்ட்டு அங்கே அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறாருனோடனே அவர் வந்து நீ அமர் நீ இன்சார்ஜில் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் பூர்ணிமா ஜெயராமே அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. வேறு ஆர்டிஸ்ட் முதல்ல இது பண்ணி இல்லாமல் அப்புறம் பூர்ணிமா ஜெயராமே அவர் தான் பேசி அவரே அட்வான்ஸ்லாம் கொடுத்தாரு. இதை கேள்விப்படி மோகன் சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், டக்குன்னு மோகனை ஸ்கூட்டில் அழைச்சிட்டு போய் நேராக கங்கை அம்மன் வீட்டுக்கு போய் தெரிஞ்சதுனால கங்கை அம்மன் வீட்டுக்கு போயிட்டு, எப்போ அந்த சுரேஷ்க்கு ஏதோ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னீங்க, அதனால தான் இல்லை அதில் நடிக்கலன்னு சொன்னாங்க, மோகன் நல்லா பண்ணுவான்ப்பா, இவனை போட்டுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு போல் சொல்லி அந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. நீங்கள் வந்து இயக்குநர்களை அதிகமாக ட்ராவல் பண்ணது வந்து மகேந்திரன் சாரோட. ஆமாம். அது எனக்கு இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனு அவர் தான். ஆர் செல்வராஜ் இருக்கார்ல, ஆமாம், அவர் வந்து படம் ஒன்று ஒர்க் பண்ணேன் நான், பொண்ணு ஊருக்கு புதுசு. அந்த ஆல்பத்தை வந்து இவர் பாம்புக்குடவில் இருந்தார் அவர் செல்வராஜ். நான் அந்த ஷெடியூல் முடிஞ்சோடனே ஆல்பம் ஒன்று பண்ணி கொடுத்தேன். அந்த பக்கத்து ரூமில் இருந்த மகேந்திரன் அப்போ ஏதோ டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. இவர் அந்த ஆல்பத்தை காட்டினோன்னே அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கா இவன்னு சொல்லி இது யாருன்னு கேட்டு அப்படி தான் எனக்கு உதிரி பூக்கள் படம் சான்ஸ் கிடச்சிது. அதை ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது யாருக்கிட்டே சொன்னார், சினிமாவில் வந்து எல்லோரும் எடுத்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு க்ளோஸ்அப் எடுத்தால் உடனே சஜஷன் எடுத்தால் இன்னொரு சஜஷனை உடனே எடுக்கணும் போகணும் இப்படின்றதெல்லாம் அதை வந்து அதுக்கு முரண்பாடாக இது பண்ணணும், ஏன் இப்படி தான் ஒரு ஃபார்முலாக வச்சு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். நான் பக்கத்தில் நின்றுருந்தேன், இதுக்கு சொல்லுது எனக்கு மைண்டில் பட்டுது. சரி நம்மளும் என்ன நினச்சேன், எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அப்போ தான் நினச்சேன் சன்லைட் எல்லோரும் மற்ற அந்த காலத்தில் வந்து பேசிக்கலாக எல்லோரும் வந்து ஸ்ட்ரெயிட் லைட்டு சன் வந்தால் நேராக மூஞ்சியில் படும்போது அப்படி தான் எடுப்பாங்க. நான் அப்போ தான் என்ன பண்ணேன், இது திருப்பி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோன்னே அப்படி எடுக்கணும்னு நினச்சி அப்போ பேக் லைட்டில் தான் எடுப்பேன் நான். அது வந்து பேக் லைட்னு சொல்லுவாங்க, அதில் தான் எடுப்பேன் நான். அது எடுத்து தான் நிறைய பேர் வந்து அப்போ என்னை வந்து பேக்லைட் ரவின்னு கூப்பிடுவாங்க சினிமாவில். என்ன ஆர்டிஸ்டாக ஃபோட்டோ எடுக்கிறது போவேன். அப்படி தான் அவங்க ஷூட்டிங்லேயே கூட அவங்க கேமராமேன் வந்து ஸ்ட்ரெயிட் லைட்டில் வச்சு எடுத்திருப்பாங்க சன்லைட்டை. நான் அப்படியே கொஞ்சம் ஷார்ட் முடிஞ்சோன்னு சார் இப்படி தருவங்க சார்னு சொல்லி நான் எனக்கு நல்லா இந்த பேக் லைட்டில் வச்சு எடுப்பேன். இங்கே லைட் பேர்ன் ஆகிடும். சரி. தலைக்கு பின்னால் ஒரு ஒளி விட்ட மாதிரி இருக்கும். அது என்னன்னா உங்களை வந்து இன்னும் க்ளோரிஃபை ஆகும், 3D எஃபெக்ட் வரும். அதனால என்னென்னா ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ரவி எடுக்கணும். நான் இப்போ சில ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செட்டுக்கு நான் ஒர்க் பண்ண இந்த படம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அவங்கள அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க இல்லையா ஜென்ரலாக. அவங்க என்ன ஸ்ட்ரெயிட் லைட்டாக அப்படியே எடுப்பாங்க. அப்படியே நம்ம திரும்பி இருக்கு. அதே மாதிரி இந்த பத்திரிகைக்கு ஃபோட்டோ எடுக்க போனால் கூட செட்டுக்கு வெளில கூப்பிட்டு எங்கே பேக் லைட் இருக்கோ அதை பார்த்து அப்படி திருப்பி வச்சு எல்லாம் எடுப்பாங்க. அதனால எனக்கு பேர் பேக் லைட் ரவின்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெண்கொடை வேந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு என்னென்னா, கமல் வந்து அவர் ஃபோட்டோகிராஃபியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அவர் ஆரம்ப காலத்தில் எனக்கு சொல்லுவார், ரவி நீ இந்த அம்பர்லா இதெல்லாம் வச்சு எடு அப்படி இப்படின்னு சொல்லுவார். நமக்கு அது அப்போல்லாம் அந்த அம்பர்லாலாம் இங்கே கிடைக்காது. அது வந்து லண்டனில் தான் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பாப்புலர் கம்பெனி இது. அது இப்போ வந்து சாஃப்ட் பாக்ஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி லைட்டு அது அதெல்லாம் அம்பர்லா போட்டு இருக்கும். அதுதான் கிடைக்காது. அது இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அஃபோர்டபுள் இல்லை. அண்டு இங்கே கிடைக்காது. அது இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு எப்படின்லாம் தெரியாது. இது சொல்லும் போது என்னன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ஃபாரின் மேக்ஸில் அது பார்த்தோன்னே அதுக்கப்புறம் ஐடியா வந்து ஒயிட் அம்பர்லா வந்து இருந்தால் இது மாதிரி எடுக்கலாம், நம்ம ஃப்ளாஷ் லைட்டை போட்டு போன்ஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அதுக்கும் இங்கே ஒயிட் அம்பர்லா எங்கே கிடைக்காது, நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ண திடீர்னு ஒரு ஐடியா வந்து, சரி நம்ம ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு இதில் ஃப்ளாஷ் எப்படி அடிச்சேன்னா ஒயிட் ரிஃப்ளெக்ட் ஆகுமே. சரி அப்படின்னு தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். நான் முதல்ல அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஆமாம் நான் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இங்கே ஃப்ளாஷ் அடிச்சேன்னா இந்த அம்பர்லா மாதிரி அம்பர்லா அந்த
துணி ஒயிட் துணி இருக்கும், அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் போகும். என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாஷ் போட்டிங்கன்னா ஒரு ஹார்ஷாக இருக்கும், ஃபேஸ் வந்து அதிக வெளிச்சம் படுறதுனால ஸ்ட்ரெயிட்டாக விடும்போது இது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது கொஞ்சம் மோல்டு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்தது எனக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன் என்ன இது நான் எப்போதுமே அதுக்கப்புறம் அடுத்தது என்னான்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். அப்போ என்ன பண்ணலான்னா அப்புறம் நான் சாட்டின் கிளாத்தை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி முதல்ல சாட்டின் கிளாத்தை சும்மா பிட்டு கிளாத்தை வாங்கி இப்படி போட்டுட்டு அப்படி எடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சாட்டின் கிளாத்தை இந்த பிளாக் கார்டை வாங்கி செருப்பு தைக்கிறவங்க துணியை பிரிச்சுட்டு அதில் தைச்சக்கூடியான்னு சொல்லி, அது அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பட் ஏதோ ஒன்று நமக்கு அந்த எஃபெக்ட் வரணுன்றதுக்காக அப்படி பண்ணி அப்படி தான் எடுத்துருந்தேன். அதனால ஸ்டுடியோவில் ஒரு கொடையை எடுத்து, வெள்ளை கொடை இருக்கும், பின்னாடி கருப்பு கொடை இருக்கும், துணி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு இப்படிலாம் வெளில வச்சு எல்லாம் எடுப்பேன். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, வெண்கொடை வேந்து வந்துட்டான்ப்பா, வெண்கொடை வேந்து வந்துட்டான் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் நான் ஒரு பிகினிங் இது. இப்போ ரஜினி வந்து ஸ்மோக் பண்ற மாதிரி அதனால போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, அவர் அந்த இமேஜ் அதெல்லாம் பார்த்துக்கலையா? இல்லை ஐயோ, அவர் போஸ்ட் பண்ணதே வித்தியாசமாக அந்த காலத்தில் இருப்பார். அது இல்லாமல் எங்கே அவர் வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ணேன்னா வித்தியாசமான ஆளுன்றது பைரவி படம். அதுக்கு முன்னாடியே ரஜினி, ஸ்ரீபிரியா, ஸ்ரீகாந்த் எல்லாரையும் நமக்கு ஆஸ் அ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் பழக்கம். அந்த படம் நான் ஸ்டில் ஒர்க் பண்ணதுனால ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஷார்ட் லைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் நாங்கள் இப்போ ஸ்ரீபிரியா, ஸ்ரீகாந்த் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். இவர் மட்டும் போய் ஓரமாக நின்றுக்கிட்டு இந்த ஷார்ட்டை வச்சுலாம் அந்த படத்தில் சீன்ஸ் இருக்கும், அது இப்படி திருப்பி போடுவார், இப்படி போடுவார், என்னென்னோ பண்ணிட்டு இருப்பார். அது இங்கே மற்றவங்க இந்த ஸ்ரீகாந்த் மற்றவங்கலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, கிறுக்க மாதிரி எதை பண்ணிட்டு இருக்காருன்னு. பட் ஏதோ வித்தியாசம் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த ஜானி படம்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி, பெரிய கண்ணாடி இருக்கும், அது முன்னாடி நடந்து போவார், இப்படி போவார், இப்படி பார்ப்போம், திரும்பி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், சிரிப்பார், என்னென்ன பண்ணுவார். மற்றவங்களை பார்க்கும்போது ஏதோ பைத்தியக்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அதெல்லாம் அப்படி பண்ணி தான் அதில் எது பெஸ்ட்டு, எது பண்ணால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னுலாம் அப்படி பண்ணி தான் அவர் வந்து இந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணி அவருக்கு ஸ்டைல் கிரியேட் பண்ணி இந்த பேர் வந்ததுக்கு காரணம் அதுதான். அதனால் எனக்கு ஃபோட்டோ எடுக்கும் போதே என்ன பண்ணுவார்னா வித்தியாசம், கால் அப்படி தூக்கி இப்படி, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணுவார். அப்படி அது சில பேர் என்ன சீக்கிரம் எடுங்க அப்படின்னு இப்போல்லாம் வந்து என்ன இரிட்டேட்டிங்காக போஸ்ட் கொடுப்பாங்க, ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவரெல்லாம் வித்தியாசமாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ கூட எடுத்துருப்பாங்க. கண்ணாடி மிரரில் வந்து எப்படி 2 இமேஜ் தெரிகிற மாதிரி, அதெல்லாம் வந்து வித்தியாசமாக. நம்ம இங்கே வாங்க ரஜினி, அங்கே வாங்கன்னா நியூ ஃபேஸ் மாதிரி அப்படி அங்கே இங்கே வந்து நின்று போஸ்ட் பண்ணி சலிக்காமல் போஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கமலோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? மெயின் இன்ஸ்பிரேஷன் கமல் தான். இன்ஸ்பிரேஷனா கமல் அந்த காலத்துலேயே வந்து கேமரா ஏதோ புதுசாக வந்ததுன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்குவார். சினிமா கூட அவர் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார். ஆமாம், அது சொன்னார். சினிமாவில் வந்து ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவார். ஸ்டில் கேமராவே ஏதாவது புதுசாக வந்தால் அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்குவார். ரெண்டாவது நான் ப்ரொஃபஷனலாக நான் வாங்குவேன், அவர் வந்து ஹாபியாக வாங்க முடியாது. அண்ட் அவர் ஹாபியாக எடுக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்து வந்து ஃபோட்டோ போட்டு காட்டுவார். குரங்கு வந்து அப்படி காலில் தூக்கிட்டு கோல் ஸ்பாட் அப்படி தூக்கிட்டு குடிச்சிட்ருக்கோம். அவர் நேபாளில் ஏதோ ஒரு அந்த எருமாடு வெட்டிருப்பாங்க, அப்படி தலை அப்படி துண்டாக போய் நிற்கும். அதெல்லாம் அப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் நம்ம பெருசாக பார்த்தது இல்லைல்ல, அதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு வெறி வரும். இவர் வந்து ஹாபியாக எடுக்கிறவரை இவ்வளோ பிரமாதமாக எடுக்கிறாரு, நம்ம வந்து இது ப்ரொஃபஷனலாக இருக்கும், நம்ம வந்து சாதாரணமாக எடுத்தால் எப்படி இருக்குன்னு தான். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும். எது எடுத்தாலும் நம்ம எல்லாம் 10ஓட 11 இருக்கக்கூடாது, நம்ம நம்பர் 1 தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், வித்தியாசமாக எடுத்தால் தான் அப்படி தெரியும் அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்தது. நீங்கள் வந்து ஹீரோஸ் எடுத்த மாதிரியே வந்துட்டு சில்க் சினிமாவே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க. உதாரணம் ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் ஒன்று சாப்பிட்றாங்க, ஒரு டிஃப்ரெண்டாக நிறைய ஃபோட்டோஸ் அவங்க எடுத்துருக்கீங்க. நான் சில்கோட ஃபேனு, சில்க் வந்து என்னோட ஃபேன்னு சொல்லும்.